இன்றைக்கி எத்தனையோ பேர் கீழ்ப்படிங்கன்னா எதையோ கசப்பை கொண்டு வேப்ப மர இலையையும் காய்ச்சி இல்லை பாவுக்கு எடுத்து வாயில் திணிக்கிற மாதிரி பயப்படுறாங்க. அதிர்ச்சி ஆகிறோம். முகமே விட்டு குப்புன்னு இருளாக போச்சு. நம்மளுக்கே பயமாக இருக்குது. கர்த்தர் கீழ்ப்படின்னு சொன்னால் அவங்க முகத்தை பார்த்து நம்மளுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் தெளிவாக வேதத்தில் பாருங்கள், கீழ்ப்படிதல் யாருக்கு நன்மை? கர்த்தருக்கு கீழ்ப்படிதலாம் யாருக்கு நன்மை? அன்னைக்கு நோவா கீழ்ப்படிஞ்சான், அது அவர் சொன்னபடியே கீழ்ப்படிஞ்சான். அதனால் என்ன ஆச்சு? வந்த அழிவுக்கு அவன் தப்பி, அவன் மட்டும் இல்லை அவன் குடும்பம் எல்லாம் தப்பி பிழைத்து என்ன பண்ணாங்க? பாதுகாக்கப்பட்டு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒருவேளை நோவா கீழ்ப்படிஞ்சதுனால மேலேருந்து கடவுள் கீழ் விழாமல் நோவா கீழ்ப்படிஞ்சதுனால தாங்கி பிடிச்சிட்டாங்கன்னு பைபிள் சொல்லுதா? இல்லை நோவா கீழ்ப்படிஞ்சதுனால கடவுளுக்கு நிறைய பலன் வந்துருச்சு, வல்லம் வந்துருச்சுன்னு பைபிளில் போட்டிருக்கா? இல்லை. கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சா நன்மை உங்களுக்கு தான், கடவுளுக்கு இல்லை. கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சா யாருக்கு நன்மை? உங்களுக்கு நன்மை. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிங்க? அதை செஞ்சால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம். யோபுல சொல்லப்பட்டிருக்கு, நீர் அவரோட பழகி சமாதானமாக இரும், அதனால உனக்கு நன்மை வரும். அதனால தான் உனக்கு நன்மை. நீங்கள் போய் ஏசு கிறிஸ்துவேன்னு 1000 தடவை சோசுர பழகி சொன்னாலும், இல்லை ஏசு கிறிஸ்துவேன்னு புலம்புனாலும், இல்லை கடவுளே உங்களுக்கு சர்ச்சுக்கு ஒரு நான் பெல்லை மாட்டுறேன், லைட்டை மாட்டுறேன், இல்லை துடைக்கிறேன், கழுவுறேன் அப்படின்னாலும் என்ன நன்மை வராது. வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு, அவரோட பழகி சமாதானமாக இருந்தால் தான், அதனால தான் நன்மை.